இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்க, ஆமாம் தீபா, கோவில் சொந்தக்காரங்க எல்லா வீட்லேயும் தேடி பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் வந்துட்டு ஆனந்த் வந்துட்டு அப்படியே கை தட்டிட்டு, சூப்பர்ரா கார்த்தி, நல்லாவே நடிக்கிறேன், எங்கடா சொத்தை கேட்டானே காலையில் எழுந்திரிச்சு கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக நீங்கள் அம்மா ஒழிச்சு வச்சுட்டு இப்போ வந்துட்டு எங்கள் கூட தேடுற மாதிரி என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, தேவையெல்லாம் பேசாதனா, அம்மா ஒழிச்சு வைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவே கிடையாது, அதுவும் சொத்துக்காக அப்படின்னு சொல்ல, போது நிறுத்து, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், எங்கடா அம்மா வந்து சொத்தை பிரித்து கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ இப்படி பண்ண, அம்மாவே நேற்று அமைதியாக இருந்தப்பே தெரிஞ்சிச்சு, அம்மாவுக்கு பிரித்து கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, என்னைக்கா இருந்தாலும் வந்துட்டு சொத்தை பிரித்து தான் ஆகணும், அதனால் பிரித்து கொடுத்துருவோன்னு நினச்சிருக்காங்க, ஆனால் இந்த எல்லா சொத்தையுமே நீ மட்டுமே அனுபவிக்கணும்னு நினச்சி தான் அம்மா கொண்டே மறைச்சி வச்சிட்ட அப்படின்னு சொல்ல, ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு நீ செஞ்ச தப்பால் தான் இப்போ அம்மா காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லிக்கிட்டு இருக்க, டே இங்கே பாரு ரொம்ப பேசாத, இவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, கார்த்திக் வந்துடுது, போதுண்ணா, இங்கே பாரு சொத்துக்கு ஆசைப்படுற ஈனப்பறவை ஒன்று நான் கிடையாது, என்னோட சொத்து வேணா உனக்கு வேணும்னு கூட கேளு, இப்பயே எழுதி கொடுத்துட்டு நான் இங்கேருந்து போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா ரொம்ப நடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வெளியிலேருந்து மீனாட்சி வந்துட்டு, ஆமாம் எல்லாரையும் குறை சொல்லுங்க, அத்தை இந்த வீட்டை விட்டு போனது காரணமே இங்கே நிற்கிறாளே அவளும் நீங்களும் தான், அன்றைக்கே இவளை எப்போ கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்தீங்களோ அப்பயே அத்தை வந்து உடஞ்சி போயிட்டாங்க, இவள் வந்துட்டு பாம்பு மாதிரி நாகப்பாம்பு மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து செதைச்சிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரியாவை பற்றி பேச உனக்கு என்ன தைரியம் இருக்குது, அம்மா இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கான நீ தான், நீ என் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தல, அதனால தான் இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம் நானாக்கோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அதை பார்க்க முடியாமல் தான் அத்தை வந்துட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க, அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான், உங்களை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் வந்துட்டு ஐஸ்வர்யாவோட அம்மா, மருமகனே நல்லா பேசுகிற, பேசு என்னால் தான் இப்படிலாம் பேச முடியல, என் மனசில் இருக்கிறதெல்லாம் நீ அது பேசுறீ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அந்த பக்கம் வந்துட்டு மைண்ட் வைஸில் பேசிக்கிட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு நீ தான் அதுக்கு தாலியை கழட்டி கொடுத்துட்டு இங்கேருந்து போயிட்டே ஒழுங்காக இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, நான் ஒன்று இப்போ இருக்கிறது உங்களோட வீட்டில் கிடையாது, என் மாமியார் வீட்டில் அப்படின்னு சொல்ல, நான் உன் கழுத்தில் தாலி கட்டாமல் எங்கேருந்து வந்துச்சு உனக்கு மாமியார் அப்படின்னு சொல்ல, அருண் சொல்கிறாங்க, ஆமாம் ஆனந்து எல்லா தப்பையும் நீயே பண்ணிட்டு இப்போ அண்ணி மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்க, ஒன்னால தான் அவங்க வாழ்க்கையே பாழா போய் அங்கே நின்றுட்டு இருக்காங்க, ஆனால் இப்போ கூட நீ அவங்கள தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அருண் சொல்கிறாங்க, சரி முதல்ல அம்மாவை தேடி கண்டுபிடிப்போம், அதுக்கடுத்து அம்மா தொலைஞ்சதுக்கு யார் காரணம்னு கேட்டு நீ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, ஓகேவா கார்த்தி, வா முதல்ல வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. கார்த்தியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்களா அவர்கிட்ட தான் போகிறாங்க. போனதும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சரி நான் வந்துட்டு அபிஷியலாக இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம் சார், இதை வந்துட்டு வெளியில் தெரிஞ்சால் ஆளுக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் இதை அன்அபிஷியலாக பார்த்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அருண் கார்த்தியும் கேட்க, சரின்னு சொல்லிட்டு அவர் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்துட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க. இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன ஆச்சுப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா கேட்க, கொடுத்தாச்சுப்பா அப்படின்ற மாதிரி அருண் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா கிடச்சிருவாளே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வீட்டில் ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்கா. அதை இந்த பக்கம் ஒரு இடத்துல காமிச்சிட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒருத்தங்க அடிபட்டு கிடந்திருக்காங்க. போலீஸில் வந்துட்டு சுற்றி யார் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சுற்றி இருந்தவங்களாம், என்ன கஷ்டம் என்னமோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு கஷ்டம் தான் பணம் இல்லைன்னு, ஆனால் இருக்கிறவங்களுக்கு 1000 கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்ல, அது வந்துட்டு 100க்கு 100 உண்மைப்பா அப்படின்ற மாதிரி என்னோட மைண்ட் வைஸு. அடுத்து வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, சால்வையெல்லாம் பார்த்தா நல்ல பெரிய இடம் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் சொல்கிறாங்க, என்ன எதுன்னு விசாரித்தீங்களா, யாராக இருக்கும் அப்படின்னு கேட்க, சார் அபிராமி காஸ்மெட்டிக்ஸோட ஓனர் ஒருத்தங்க வந்துட்டு காலையிலேருந்து வீட்டில் இல்லையா, அதை வந்துட்டு அன்அபிஷியலாக தான் அவங்க பையன் வந்துட்டு தேட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த சால்வை கூட அபிராமி அம்மா சால்வை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் இருந்த ஒருத்தங்க சொல்ல, ஏமா அந்த சால்வை எடுத்துகிட்டு நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அடையாளம் காமிக்கிறதுக்காக கொண்டு வரோம், நீங்கள் மற்ற ஃபார்மாலிட்டிஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்து வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது போலீஸ் வராங்க. வாங்க சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இந்த சால்வை எடுத்து காமிக்கிறாங்க. இது உங்கள் அம்மாவோட சால்வை அப்படின்னு கேட்க, கார்த்தியோட அப்போ வந்துட்டு, ஆமாம் இது என் நாச்சியாரோட சால்வை அப்படின்னு சொல்ல, சார் ஒரு நிமிஷம் தனியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூட்டு போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிறாரு. விறுவிறு நீங்கள் வந்துட்டு, அப்பா நான் வந்துட்டு ஒரு என்கொயரி மாதிரி இருக்குது, அதுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் எல்லோரும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்ல, ஆனந்த் சொல்கிறாங்க, அவர் ஏதோ உங்கள்கிட்ட முக்கியமான நிறைய என்கிட்ட சொல்லிட்டு போ, இல்லைன்னா அம்மா பார்க்க நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்ல, சார் நீங்கள் என்ன நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்ல, எங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒருத்தங்க அடிபட்டு கிடந்தாங்க, அவங்க போத்திருந்த சால்வை இது அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப பயந்துடுறாங்க. ஐயோ நாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாலை பிடிச்ச ஆளுங்க. கார்த்தி வந்துட்டு, அழாதீங்கப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன், இங்கே பாருங்கள் உலகத்தில் இந்த மாதிரி சாலை ஒருத்தர் தான் வச்சுருப்பாங்களா, நம்ம அம்மாவா இருக்காது அப்படின்னு சொல்ல, அருண் சொல்கிறாங்க, ட்ரெயினில் விழுந்து அடிபட்டு சாகிற அளவுக்கு நம்ம அம்மா ஒன்றும் கோலை கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அதுக்கு வந்துட்டு கார்த்தியோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அவள் தான் இந்த சால்வை புத்தி இருந்தால் அவள் தான் அப்படின்னு சொல்லி அழுக. கார்த்தி வந்துட்டு வேகமாக பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்புறமேட்டி அந்த பக்கம் ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் ரூமுக்குள்ளே போகிறாங்க. என்னம்மா இது அப்படின்னு கேட்க, ஏய் சொத்தெல்லாம் உன் கைக்கு வரதுக்கு நான் பக்கா பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, எப்படிமா இப்போ சொத்தை பிரிக்க முடியும், அத்தையே இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லை அதனால தான் மொத்த சொத்து உனக்கு வரும், இங்கே பாரு கார்த்தி இப்போ போயிட்டு திருப்பி வருவாம்ல அப்போ பாரு கண்டிப்பாக அவங்க அம்மா தான் இறந்துட்டாங்கன்னு சொல்லுவான் பாரு அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க. அடுத்த சீனில் வந்துட்டு கார்த்தி வண்டியில் ஏறி அவங்க அம்மாவான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போகிறாங்கல்ல. கார்லேருந்து இறங்கும்போது கார்த்திக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. ஐயோ கார்த்தி அழுகிற சீனை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளியில் வந்து அம்மாவான்னு பார்க்கறதுக்காக போகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.